எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மார்க்கெட் எவ்வளவு ஏறினாலும் இன்னும் வாங்கின விலையே வந்து சேரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆக்சுவலாக நம்மளுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது சமீபத்தில். அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னுடைய ரீசனால தான் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ இதை கரெக்டாக உபயோகப்படுத்தியிருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஒரு லாபம் என்பது பார்த்துருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் நிறைய வந்திருக்கு. நம்மளுடைய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது மார்ச் மாதத்தினுடைய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த விலைவாசி என்பது குறைந்து வந்துள்ளது. மார்ச் மாதத்தில் 2.05% குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆர்பிஐ வந்து இன்னுமே அடுத்த மீட்டிங்கில் போய் மீட் பண்ணும்பொழுது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த வருஷத்தில் 0.5% இன்ட்ரெஸ்ட் என்பது குறைஞ்சி பல பேர்த்துக்கு வந்து கடன் வாங்கினவங்களுடைய வயிற்றுல பாலை வாத்துருக்கு. இன்னுமே வயிற்றுல பாயாசம் வாழ்க்கும்படியாக இன்ஃப்ளேஷன் என்பது தொடர்ந்து குறைஞ்சி வருது. நண்பர்களே, ஒரு காலத்தில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கோடிகளை நிறைய பேர் வசூல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அப்போ சென்செக்ஸ் வந்து உச்சத்தில் இருந்தது. ஸோ 86,000 வரைக்கும் போன சென்செக்ஸ் தற்போது 76,000 இருக்கு. இந்த 2025 நீங்கள் எவ்வளவு வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு அனலிஸ்ட் வந்து என்ன யூகம் அப்படின்னு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 82,000 வரைக்கும் இந்த டிசம்பர் 2025 ஏதாவது ஒரு டைமில் போகுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 85,000 என்பது 2024 வந்த ஹை. ஸோ அப்போ இந்த வருஷத்தில் அதையும் போன வருஷத்தினுடைய லாபத்தையும் உச்சத்தையும் தாண்டி போகிற மாதிரி யாரும் பெருசாக கணிக்கல. என்ன கணிக்கிறாங்கன்னா, ஒருவேளை போன வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி வர்ற மாதிரி இருந்தால் கரண்ட் 76,734 கிட்டத்தட்ட 83,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரான்னு வச்சுங்களேன். 82,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தான்னா மொத்தத்துக்கு 6.8% தான் வளர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம 4வது மாதம் இருக்கோம். 4 முடிஞ்சுன்னு வச்சுங்க. அப்போ இன்னொரு 8 மாதம் தான் இருக்கு. ஸோ 8 மாதத்தில் ஒருவேளை அந்த மாதிரி வந்து தொடுவது போல் இருந்தால், ஒருவேளை வாய்ப்பு என்பது நடந்தால் கிட்டத்தட்ட 6.8% ஏறி வரணும். அது ஏறி வருதா இல்லை கீழே இறங்கி போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸை பல பேர் விட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஷேரினுடைய விலை பண்ண வேலை எப்படி தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தான். ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அவன் எப்போ ஒரு முறை கடந்த முறை தாண்டுனா அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் இப்போத்தான் கிட்டத்தட்ட 11 மாதம் 12 மாதம் ஒரு வருஷம்னே கணக்கு வச்சுங்க. ஒரு வருஷம் கழிச்சு இப்போத்தான் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை சொல்லிக்கிற மாதிரி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ ஏறினது என்னமோ 3.5% தான் அவனுடைய இயர் லோவில் இருந்தாலும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு, எப்பா சாமி, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பங்குகள் Q4 ரிசல்ட் எப்படி கொடுப்பான் அப்படின்றது தெரியாமல் தற்போதைக்கு மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு பேசி பல்ல காட்டிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ல சும்மா இருந்து ஜெயிச்சவங்களே இருக்காங்க. 2-3 மாசம் முன்னாடி வாங்கி அடடா இறங்கி போச்சேன்னு எந்த வேலையும் பண்ணாம சும்மாவே இருந்திருந்தா கூட இப்போ அவங்களுக்கு வாங்கின ரேட்டுக்கு பக்கத்துல தான் அடிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல சில கில்லாடி என்ன பண்றாங்கன்னா, இறங்கும்போது இறங்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு உள்ள போய், ஏறும்போது ஏறுமோன்னு நினைச்சு உள்ள போய் வந்திருந்தாங்கன்னாவே இப்பவே கிட்டத்தட்ட 6,000 பாயிண்ட்கள் பக்கம் பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த சமயத்தில் இதே மாதிரி ஏதாவது பங்குகள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 20% இறங்கினா 20% ஏற வேண்டியது, மறுபடியும் 20% இறங்கினா சில நேரங்களில் 30% ஏற வேண்டியது, மறுபடியும் ஒரு 30% இறங்கினா மறுபடியும் 30 ஏற வேண்டியது, சில நேரங்களில் 30 இறங்கினா 40 கூட ஏற வேண்டியது. ஸோ இதை கரெக்டாக கணிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு என்னாலும் பொன்னாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இங்கே தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு இண்டெக்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ ஸ்டாக் அப்படின்றது இவன் ஒருத்தன் தான் இருக்கானா, இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 தான் பெரிய ஆள். நிஃப்டி இண்டெக்ஸு, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸு போன்றது. ஸோ இது போன்ற ஸ்டாக்குகளில் இந்த மாதிரி அதிகமாக யோசிக்கிறத விடவும், அடடா இப்படி 20% மூவ்மெண்ட்டே ஒரு வால்டிலிட்டி காமிக்கிறானே அப்படின்றது யோசிக்கிறத விடவும்,
நிஃப்டி அதை விடவும் சேஃப்டி. அதில் கரெக்டாக யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமையில் இருக்குது. எப்பா சாமி நீ செஞ்சதுலேயே உருப்படியான வேலை இன்னைக்கு செஞ்சதா அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, அவன் 6% பக்கம் ஏறி இருக்கான். அதுவும் எங்கிருந்து இன்னைக்கு காலையில் ஃப்ளாட் ஆனதுலேருந்து இன்ட்ராடே மார்க்கெட்டில் வந்திருக்கான். சில பேர் கேப் அப் ஆனால் ரொம்ப பாசிட்டிவ் மூமெண்டம்பாங்க. ஆனால் அவன் இன்ட்ராடேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 7% பக்கம் ஏறி வந்திருக்கான். அப்போ ஆக இவன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான வேலைன்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ தான் நீ ஒரு மாதிரி மேலே வந்திருக்க, இதுக்கு முன்னாடி பேட் நியூஸ் வந்தப்ப 2 கேப் டவுன் வந்தில்ல, அதை மட்டும் ஃபில் பண்ணி விடு, நான் உன்னை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ 2 மாசமா அவங்களுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு இதில் ஒரு 7% மார்க்கெட் ஏறும்பொழுது அவனுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த Q4 ரிசல்ட் இந்த மாச கடைசியில் வருது. இந்த ஏப்ரல் மாச கடைசியில் Q4 ரிசல்ட் வருது. அது நீ எப்படி கொடுப்பீன்னு தெரியாது. அதுக்குள்ள நீ இந்த கேப் டவுனை ஃபில் பண்ணினா எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் Q4 ரிசல்ட்டில் ஏதாவது கும்பா குட்டியை கொடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் கிடைச்சதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆயிருமேன்னு தான் பாவம் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காவது இன்னைக்கு சிறிய இன்பம் இண்டஸ்இண்ட் பேங்க். ஆனால் ஐசிசி பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பேரின்பம் தான் சொல்லணும். ஏன்னா அது போன்ற ஸ்டாக்குகள்லாம் அவனுடைய பழைய ஹையை தொட்டிருக்கான். போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் போய் யாராவது லாக் ஆயிருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய லாக் என்பது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு இன்னொரு சந்தோஷமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிசி பேங்குடைய போர்டு சொல்கிறாங்க, ஓகே மறுபடியும் புதிதாக கடன் வாங்குறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம். அதே சமயம் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த கடன் பத்திரங்களை டெட் செக்யூரிட்டிஸை திருப்பி வாங்குறத பற்றியும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கடன் வாங்கினது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வச்சுங்களேன், ஒரு 7% கூட வச்சுங்க. ஒருவேளை இப்போ கடன் சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கடனை வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி வாங்கினதை க்ளோஸ் பண்ணி விட்டு போக வேண்டியதானே, பைபேக் பண்ணி விட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். நம்மளுக்கு அதுக்குண்டான காரணங்கள் தெரியல. பட் அவங்களுடைய போர்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதுசாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதும் பழைய டெட் செக்யூரிட்டிஸை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணி விடுறதும் அவங்க பேசியிருக்காங்க. இதனால் அந்த ஐசிசி பேங்குக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். ஒன்று பழைய ரேட்டு வந்துட்டான். நண்பர்களே உண்மையிலேயே எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3-4 லட்ச ரூபா லாபம் இருந்தது. பழையபடி மார்க்கெட் உச்சத்துக்கு சென்செக்ஸுக்கு மறுபடியும் உச்சத்துக்கு அந்த மாதிரி 4-5 லட்ச ரூபாய் லாபத்தை பார்த்தேன்னா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இந்த 2025. இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் என்னுடைய மொத்த பணமும் இந்த ஐசிசி பேங்க்ல இருந்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவன் பாருங்க இப்போ அவனுடைய பழைய உச்சத்தை தொட்டிருக்கான் பாருங்க. இதனால் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நண்பர்களே இப்போதைக்கு உலக பங்கு சந்தைகள் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எவனை பார்த்தாலும் ஓரளவுக்கு ஃப்ளாட் டு பாசிட்டிவாக இருக்கானுங்க. பெருசாக ஏறவில்லை, அதே சமயம் இறங்கவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. அப்போ ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது, ட்ரம்ப் அவர்கள் இன்னும் பிரசிடெண்ட்டாக தான் இருக்கார். அவர் இருக்கும்போது தூக்குவார், இறக்குவார், ஏதாவது ஒன்று பண்ணுவார், அப்புறம் நீட்டி ஏதாவது ஒன்று பண்ணிடுவார்னு வச்சுக்கிங்களேன் நம்மளுடைய மார்க்கெட்டை அல்லது குளோபல் மார்க்கெட்டை. அப்போ வாலட்டிலிட்டி என்பது வரத்தான் செய்யும். அப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய கையில் என்ன ஒரு சக்தி இருக்குன்னாக்கா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொடும்பொழுது ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கீழே போகல எல்லாத்தினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், ஆட சாமி 21,600 போயிட்டா, அப்போ இன்னும் உடச்சி எங்காவது 20,000 கீது போயிடுவானோ, 19,000 போயிடுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் மாற்றி பேசிட்டாரு, இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிலது அல்லது நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவர் மாற்றி சொன்னதுனால இப்போ 2000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. என்னங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் கொஞ்சம் ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான் அப்படின்றதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நண்பர்களே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது அப்படி ஏதாவது நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் போய் தொடும்பொழுது, அதாவது ஒரு கரெக்டான ஒரு ட்ரிகர் பாயிண்டில் போய் பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது வெடிச்சு செதறதான் செய்யும். அது யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நம்ம நிஃப்டி இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் தொட்டிருக்கு, அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் ஏதாவது ஒரு 2000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ போவான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், உடனே சில பேர் பயப்படுறாங்க, ஏதாவது நடந்துருமோ, அவர் சொல்லிட்டாங்க, அவரெல்லாம் சொல்லிட்டாரு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஏவரேஜ் பிரைஸ், சென்டர் பாயிண்ட்.
அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகலாம், அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகலாம். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து விழுந்தான்னா அந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு அவனுடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் வரலாம், அல்லது பிரேக் டவுன் ஆகலாம், அல்லது பழைய ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மேலே உடச்சும் மேலே பிரேக் அவுட் ஆகி போகலாம், அல்லது மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி கீழே அதனுடைய லோக்கு வரலாம். அதனால ஒருத்தர் சொல்லிட்டாரே அப்படிங்கிற கொசரமே அது வெட்டிச்சு செதறணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ முக்கியமான தகவல்களை தான் எந்த ஒரு நியூஸ் வாசிக்கிற சேனல் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்காக அவர் சொல்லிட்டாரே, அவர் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, சொன்னதுக்கப்புறம் இன்னும் இப்படி வெடிச்சு செதறிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் எடுத்துக்கப்படாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவும் நடக்கலாம். திடீர்னு அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அல்லது அந்த சப்போர்ட் பாயிண்ட்ல அப்படியே நீட்டி ஒரு வருஷத்துக்கு படுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நண்பர்களே? மிக மிக முக்கியமான தகவல். அதாவது சமீபத்தில் வந்து ஏதாவது ஒரு செக்டர் வந்து 5%ன்றது சாதாரண விஷயமே இல்லை. அதாவது பேங்க் இண்டெக்ஸையோ அல்லது ஃபார்மா இண்டெக்ஸோ அல்லது மெட்டல் இண்டெக்ஸோ ஏதாவது ஒரு இண்டெக்ஸை 5% ஏற்றுறதோ இறக்குறதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எந்த செக்டரல் இண்டெக்ஸ் அப்படி 5% மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கெல்லாம் ரியாலிட்டியில் பூந்துட்டாங்க. அந்த ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5.5% இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆட்டோ செக்டரையும் 3.5% மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. இங்கே தான் ஒரு மிக முக்கியமான தகவல். ஆட்டோ செக்டர் வந்து சின்ன செக்டரே கிடையாது நண்பர்களே, அது ஒரு மிகப்பெரிய செக்டர். ஆட்டோ செக்டர்னு எடுத்துட்டோம்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க போக வந்து இந்த ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆட்டோ செக்டர்லேயே வந்து இப்போ இவிஸ் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, அதுக்கு உண்டான பேட்டரிஸ்க்கு ஆளுங்க இருக்காங்க, டயர்ஸுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செக்டர். ஸோ இப்போதைக்கு ஆட்டோ செக்டர் ஏறி வந்துகிட்டு இருக்கிறதுனால அவனை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளும் ஏதாவது வந்துருமா அல்லது கீழே விழுகுமா அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸில் இப்போதைக்கு வந்திருக்கு. நண்பர்களே, தற்போதைய சமயத்தில் உலகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எவனையுமே நம்ப முடியாத அளவில் இருக்குது. இந்த சைனாக்காரன் திடீர்னு வந்து அமெரிக்காவனுடைய தலையில் இருக்கக்கூடிய குடுமையவே திடீர்னு பிடிச்சிட்டான். அதாவது அமெரிக்கா வந்து எதில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு செகண்டில். அவங்க டெக்னாலஜியில் தான் அசுர வளர்ச்சி. அப்படி அந்த டெக்னாலஜிக்கு தேவைப்படுகின்ற ரேர் எர்த் மெட்டீரியலையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைமையில் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே போகிற சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுதும் அவங்களுடைய பொசிஷனை பெரிய அளவில் இருந்தால் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர்லையும் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்லையும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் 2-3 நாளாக ஒரு மாதிரி நிலைய நின்றுட்டானு. பெருசாக வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிக்க மாட்டானு. இவன் 107 பக்கம் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 100 பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிறான். கீழே ஒரு 93ன்னு போச்சுனாக்கா அமெரிக்கா அப்படியே ஆடி போயிடும். ஆனால் அந்த வேலை இன்னும் பண்ண மாட்டேன்றானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, நம்ம ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு ரீபேலன்ஸ் இது பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எஃப்ஐஎஸ் நெட்டா பாக்கியில் 6065 கோடி அப்படின்றது இன்னைக்கு வாங்கி தான் வச்சிருக்காங்க. நம்ம டிஐஎஸ் வந்து கிடைச்சதுற சான்ஸ்னு ஒரு 1951 கோடி பிடிச்சி வித்துட்டு ஓடி போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. இந்த எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு வாங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து 107லிருந்து இப்போ 100 வரைக்கும் வந்திருக்கான் இல்லையா? அப்போ ஒருவேளை 100லிருந்து 93க்கு போயிட்டான்னாக்கா இவங்க இன்னும் கொஞ்சம் பணத்தை பம்ப் பண்ணி நம்ம ஆளுகளை இன்னும் ஒரு 2000-3000 பாயிண்ட் ஏற்றி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான மகிழ்ச்சி, அவங்க பணம் போடுறாங்க போடாட்டி போகிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழியிலேன்னு என்ன பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எபவ் நார்மல் ரெயின்ஃபால் இந்த வருஷத்தில் இருக்கும். திருப்பூருக்கே போன வாரத்துலலாம் மழை வந்ததுங்க, நேற்று கூட மழை வந்ததுங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த வருஷத்தில் இந்தியாவில் எபவ் நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி பங்கு சந்தைக்கு. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று பாருங்க. இந்த ப்ளூ டாட் அப்படின்ற கம்பெனி வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து பெரிய லெவலில் கால் பதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. தற்போதைக்கு இந்த ப்ளூ டாட் என்பது 52 வீக் லோ என்பதில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ டாட்டினுடைய லாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. லாஜிஸ்டிக் கீழே கொரியர் ரிலேட்டடாக மோஸ்ட்லி இருக்காங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% பக்கம் மார்ஜின் வச்சுக்கிட்டு லாபத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. இதே லாஜிஸ்டிக்ஸில் சமீபத்தில் இன்னும் நல்ல பிரபலமான ஒரு பங்கு. ஆனால் இவங்க லாஜிஸ்டிக்ஸு கீழே வேறு டிசிஷனில் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த டெலிவரி எவ்வளவு லாப சதவீதம் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்.
வெறும் 2% 4%க்கு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது இருக்கு. ஆனா இந்த ப்ளூ டாட்டினுடைய மார்ஜின்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் எப்படி இப்படி சாதிக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. பட் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து இந்த ப்ளூ டாட் என்பது மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்கான். இன்றைய தேதியில் இது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு தகவல் வருதுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பற்றிய தகவல் என்பது வந்திருக்கு. இந்த சமயத்தில் சாயில் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஐபிஓ வந்த பங்கு. எத்தனையோ பங்கு ஐபிஓ விலைக்கு கீழே போய் கும்பா பாடி படுத்து கிடக்குறான். ஆனால் இதனுடைய ஐபிஓ விலை 549 ரூபாய். இந்த மாதிரி இருந்துட்டா போதுங்க, ஸ்டாக் மார்க்கெட் யாரா இருந்தாலும் கோடி கும்பிடு போட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. யாருமே வந்து வெளியும் போக மாட்டாங்க, புதுசாக வர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டே சொர்க்கமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, அவன் பாட்டுக்கு இறங்குறான், பழைய ரேட்டு வந்துடுறான், மறுபடியும் இறங்குறான், பழைய ரேட்டு வந்துடுறான், மறுபடியும் இறங்குறான், பழைய ரேட்டு வந்துடுறான். ஆனா சாமி எவ்வளவு முறை மிகப்பெரிய ஒரு அருமையான வேலை பார்த்துருக்கா. இப்படி மட்டும் உலகத்துல எல்லா பங்கு சந்தைகளும் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா கீழே யாராவது ஒருத்தர் வித்து விட்டு இருந்தாங்கன்னா கூட அடடா மேலே போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே புடனைக்கு பின்னாடி வந்து ஓவர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் கீழே அதே இடத்துக்கு வித்த இடத்துக்கே வந்து நிற்பான். யாராவது ஒருத்தர் அடடா மேலே வாங்கிட்டோமேன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே வாரத்தில் அவன் திரும்பி மேல் நோக்கி வந்துட்டேன் பாத்தியா அப்படின்பா. ஸோ இது ஒரு மிகவும் வித்தியாசமான பங்கு. என்னைக்கு இந்த பங்கினுடைய இந்த லெவலை உடைச்சு மாவிளக்கு வைக்க போறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த இரண்டு பங்குகளுக்குமே இன்னைக்கு ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்கு. இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா அப்படின்ற பங்குக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் ரெண்டு பேருமே 52 வீக் லோல இருந்து ஏறக்கூடிய பங்காக இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்த 12% இன்டெலெக்ட் டிசைன் அரீனா, இன்னொருத்த 11.42%. ஸோ இந்த பங்குமே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 52 வீக் லோல இருந்து இன்னைக்கு 12% பக்கம் ஏறி இருக்கக்கூடிய பங்காக இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல ஒற்றுமையை காமிச்சிருக்கா. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.